அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன? குரு பகவானை பொறுத்தவரைக்கும் மேசராசியை விட்டு விலகி சுக்கிரனின் ராசியான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் 15/10/2024 அன்று வக்ரகதியில் செல்ல இருக்கிறாருங்க. அதற்கு முன் உள்ள காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும்? குறிப்பா உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல எந்தவித தோஷமும் இல்லாதவரும், தேவர்களுக்கு குருவும் மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களின் மீதும் ஆதிக்கம் கொண்டவரும், தனது சுப பார்வை ஒன்றினாலேயே மற்ற கிரகங்களினால் ஏற்படும் தோஷங்களை போக்கி அருள்பவருமான குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது தமிழ் மாதமான சித்திரை 18ஆம் தேதி அன்று குரு மேசராசியை விட்டு விலகி சுக்கிரனின் ராசியான ரிஷபத்தில் பிரவேசிக்கிறாருங்க. ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் குரு பகவானின் பகை கிரகம் ஆவாரு. அசுரர்களுக்கு ஆச்சாரியர் சுக்கிரன் சுபபலம் பெற்றாருங்க. தேவர்களுக்கு ஆச்சாரியர் குரு, பொன்னன், வியாழன், பிரகஸ்பதி, தேவகுரு என்ற பல பெயர்களால் பிரசித்தி பெற்றவர் குரு பகவான். தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் ஆச்சாரியர் இவரே தாங்க. அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்கிரன் குரு பகவானுக்கு இணையான தவ வலிமை பெற்றவர். அசுரர்கள் இவரை தெய்வமென போற்றி வந்தனர். நீண்ட காலம் மிக கடினமாக தவமிருந்து மிருத சஞ்சீவினி என்ற மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டார். இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சூட்சம சக்தி வாய்ந்த மந்திரம் இது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர்கள் நடந்து வந்தன. அத்தருணங்களில் போர்க்களத்தில் உயிர் நீத்த அசுரர்களை சக்தி வாய்ந்த இம்மகா மந்திரத்தினால் உயிர்ப்பித்து வந்தார் சுக்கிரன். இவ்விதம் உயிர் பிழைத்த அசுரர்கள் மீண்டும் மீண்டும் தேவர்களுக்கு எதிராக போரிட முடிந்தது. ஆனால் தேவர்களிடம் இம்மந்திரம் இல்லை. ஆதலால் ஒவ்வொரு போரிலும் தேவர்களே தோற்றே வந்தனர். எவ்விதமாவது மகா மந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் குரு பகவானுடைய மைந்தனான கசனை சுக்கிர பகவானிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தனர். சுக்கிரனும் கசனை தனது மாணாக்கரில் ஒருவராக சேர்த்து கொண்டார். கசனின் நோக்கத்தை அறிந்து கொண்ட அசுரர்கள் அவனை கொன்றுவிட பல முயற்சிகளை செய்தனர். சுக்கிராச்சாரியாரின் பெண் தேவயானி கசன் மீது மையல் கொண்ட காரணத்தால் தேவயானியின் உதவியால் சுக்கிராச்சாரியாரிடமிருந்து மிருத சஞ்சீவினி என்னும் மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டான் கசன். மகா மந்திரம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு முறையும் தேவயானி கசனை காப்பாற்றி வந்தால் இதனை அறிந்த அசுரர்கள் கசனை ரகசியமாக கொன்று எரித்து அந்த சாம்பலை சுக்கிராச்சாரியார் அறியாமல் சோபமானத்தில் கலந்து கொடுத்துவிட அவரும் அறிந்துவிட்டார். மீண்டும் தேவயானியினுடைய முயற்சியினால் கசன் உயிருடன் சுக்கிராச்சாரியாரின் வயிற்றை பிளந்து வெளிவந்து சுக்கிராச்சாரியாரையும் உயிர்ப்பித்தான். பின்பு தேவயானி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியும் கூட குருவினுடைய மகள் எனது சகோதரிக்கு சமம் என கூறி மன உறுதியுடன் மறுத்து தேவ உலகிற்கு சென்று விட்டான். இதனால் சீற்றமடைந்த தேவயானி கசன் கற்றுக்கொண்ட மிருத சஞ்சீவினி மந்திரம் அவன் மனதிலிருந்து மறந்து விடும்படி சாபமிட்டால். குரு பகவானுடைய தவ வலிமை பற்றி வேதங்களிலும் சில உபநிடதங்களிலும் இதிகாச புராணங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு குரு பகவானுக்கு 12 மாதங்கள் ஆகின்றன. சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் குருவுக்கு உச்ச ராசியாகும். மகரம் நீச்ச ராசியாகும். ஜனன கால ஜாதகத்தில் குரு பலம் பெற்று பாவகிரக சேர்க்கை இல்லாமல் இருப்பின் அத்தகைய ஜாதகத்தார்கள் ஒழுக்கம், தெய்வ பக்தி, தெளிந்த மனம், நேர்மை ஆகிய நற்குணங்களால் சிறந்து விளங்குவார்கள். நற்குணங்கள் அமைந்த குழந்தைகளை அடைவதற்கு ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு இருக்க வேண்டும். இல்லையெனில் அந்த இடத்திற்கு குருவினுடைய பார்வையாவது இருக்க வேண்டும். கோல்சாரத்தின் போது குருவிற்கு வக்ரகதி அல்லது அதிசார கதி ஏற்படுமானால் அப்போது அவர் பூர்வ ராசி பலனை தந்தருள்வார். ஜாதகத்தில் கெடுதலை உண்டு பண்ணும் கிரகங்கள் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு பகவானால் பார்க்கப்பட்டாலோ அந்த தோஷம் அடியோடு நிவர்த்தியாகிவிடும் என கூறுகிறது புராதன ஜோதிட கிரகங்கள். இவ்வளவு மேன்மை வாய்ந்த குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்
தருணங்கள்ல கும்பராசி சேர்ந்த அவிட்டம் 1ஆம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு என்று பார்க்கும்போது கும்பராசிக்கு ரிஷபம் அர்த்தாஷ்டக ராசி ஆகுங்க. அங்கு குரு பகவான் சஞ்சரிப்பது நன்மை தராதுங்க. இருந்தாலும் ஆயுள் ஸ்தானத்தையும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் தனது சுப பார்வையினால் பலப்படுத்துகிறாருங்க குரு பகவான். அதனால இக்காலகட்டங்கள்ல வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க. முயன்ற சிறிது எதிர்காலத்திற்கு என்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட இருக்குதுங்க. திருமண முயற்சிகள்ல வரன் அமைவது தாமதப்படுங்க. சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. எளிய சிகிச்சையினால் குணம் ஏற்படுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே நிலவும் சுமூக உறவு கருத்து வேற்றுமையினால் பாதிக்கப்படக்கூடுங்க. கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனையினால் அந்யோன்யம் குறையுங்க. ஒருவேளை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் ஒரு சில காலங்களுக்கு இழுபறியான நிலை நீடிக்குங்க. சிறு விஷயங்களுக்கு நீங்கள் அதிகமாக பாடுபட வேண்டியிருக்குங்க. நண்பர்களுடன் நிலவி வந்த நட்பையும் அன்பையும் சிறு தவறினால் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு என்பதை கிரகநிலை உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்துல இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. கும்பராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு பயிற்சியால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் அது அவரது ஆட்சி வீடாகுங்க. இதனால் அலுவலகத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. பலர் அடிக்கடி பொறுப்புகள் சம்பந்தமாக வெளியூருக்கு சென்று வர நேரிடுங்க. விற்பனை அதிகாரிகள் வெளியூருக்கு அடிக்கடி செல்ல வேண்டி இருப்பதால் குடும்ப பொறுப்புகளை கவனிக்க இயலாது. ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் என்பது கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் தந்துருவாருங்க குரு பகவான். நிர்வாகத்தினர் உங்களை திறமையாக பாராட்டுவார்கள். கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் கடினமான போட்டிகளை ஏற்படுத்துவாருங்க. ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இருந்தாலும் அதற்கேற்ற லாபத்தையும் வருமானத்தையும் தந்தருள்வாருங்க குரு பகவான். சனியும் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவினால் செலவுகள் அதிகரிக்குங்க. வர வேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படுங்க. குறிப்பாக ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் சிரமங்கள் ஏற்படுங்க. புதிய ஆர்டர்களை ஏற்பதில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரனுடைய ராசியில் குரு சஞ்சரிக்கும் காலம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ரிஷபராசியில் அமர்ந்துள்ள குரு பகவான் வித்யாகாரகரான புதனுடைய வீடான கன்னிராசியை பார்வையிடுவதால் அஷ்டமஸ்தான தோஷத்தை போக்குகிறாருங்க. அதனால் இந்த காலகட்டங்கள்ல கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் எந்தவித பாதிப்பும் இன்றி நீடிக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் கடின உழைப்பு நேரிடுங்க. இருந்தாலும் அதற்கேற்ற கூலியை வாங்கி கொடுத்து விடுவாருங்க குரு பகவான். ஜோதிட கலை விதிகளின்படி குருவிற்கு அஷ்டம ராசி மற்றும் அர்த்தாஷ்டக சஞ்சார தோஷங்கள் கிடையாது என்று பிரசித்தி பெற்ற ஜோதிட கிரகங்கள் கூறியிருக்குதுங்க. சில ஜோதிட நூல்களில் இத்தோஷங்கள் குருவிற்கு மிக மிக குறைவாகவே இருக்கும் எனவும் கூறப்படுது. கும்பராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் காரணமாக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் வீட்டின் அருகில் உள்ள பூஜை அறையிலோ அல்லது திருக்கோவில் ஒன்றிலோ மாலை நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி வந்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.